நீ நிஜமாவே யாரதான் லவ் பண்ற? சொல்லி தொலையேன். அவகிட்ட என்னமோ உண்மையை சொன்ன மாதிரி ஏன் அவளை பாக்குற? அவகிட்டே நீ போய் தானே சொல்லிருக்க. அவங்க என் ஆளு. என்னது? அவங்க யாழு நினைச்சு உண்மையை சொல்ல முடியலையே. அவங்க உன் கூட கூட்டணி வச்சிருக்காங்க. அவ ஏன் ஃப்ரெண்டுடா, அத நீ அடிக்கடி மறந்துடுற. ஏய், நீ யாரதான் லவ் பண்ற சொல்ல. சொல்றேன்க்கா, ஆனா நீ ஒருவேளை ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டா? நீ யார லவ் பண்ணாலும் பரவாயில்ல, அவ அழகா இருக்காளா இல்லையா, நல்லவளா கெட்டவளா, எதையும் பார்க்க மாட்டேன். உனக்கு பிடிச்சிருந்து நீ சந்தோஷமா இருப்பனா எங்களுக்கு ஓகே தான்டா. ஏங்க கேட்டீங்கல்ல? இவங்க உங்க ஃப்ரெண்டு தானே, நீங்க தான் சாட்சி. பார்த்திபா, நான் யார லவ் பண்றேன்னு சொல்ல போறேன். அப்புறம் இவ மாட்ட முடியாதுன்னு சொல்லக்கூடாது. ஆமா, இந்த பில்டப்புக்கு ஒண்ணு குறைச்சல் இல்ல. ஏன்னா என்னோட காதல் ரேஞ்ச் அப்படிக்கா. எப்பா சாமி, முதல்ல அவ யாருன்னு சொல்லு. என் ஏஞ்சல் தான் இந்த உலகத்திலேயே அழகான, அன்பான, அறிவான பொண்ணு. அந்த மாதிரி ஒரு தங்கமான மனசுக்காக என்ன ரிஸ்க் வேணா எடுக்கலாம். எவ்வளவு காலம் வேணாலும் காத்திருக்கலாம். அதெல்லாம் இருக்கட்டும். வேலைக்கு போக மாட்டேன், வீட்ல தான் இருப்பேன். நீ தான் வேலைக்கு போனது சொல்லிட்டியா? என் ட்ரீம் லைஃப பத்தி ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணதே ஏன் ஸ்வீட் ஹார்ட் கிட்ட தானே. என்கிட்ட அவ யாரு என்னங்கிற உண்மையை சொல்ல போறியா இல்லையா? ஷூர், நிச்சயமா சொல்லுவேன். பட் இன்னைக்கு எனக்கு சொல்ற மூட் இல்ல, அப்புறமா சொல்றேன். வரட்டா? டேய் டேய் டேய், சரியான சுமர் புடிச்ச வண்டி. அனிதா, எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். அவன் உன்னை ஏமாத்துறான். இல்ல ரஜினி, அவன் லவ் பண்றேன்னு சொல்றது உண்மை. ஆனா சொல்றதுக்கு இவ்ளோ யோசிக்கிறானா, அதுல என்னமோ ஒரு சிக்கல் இருக்கு. கண்டுபிடிப்போம். இந்தாங்க, இந்த டேப்லெட்டை முதல்ல சாப்பிடுங்க. இப்ப வலி பரவாயில்லைங்களா? இப்ப வலியில நிஷா, பரவாயில்ல. இந்த ராதிகா அன்னைக்கு அடுத்தவங்களோட பார்சலை ஓபன் பண்ண மாட்டேன்னு சொன்னா, இன்னைக்கு என்னடானா பிரிச்சு ஆவணும்னு நிக்கிறா. என்ன சொல்ற நிஷா? போட்டோவை பிரிச்சு பார்த்தாளா? பார்க்கல, ஆனா ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறா. உண்மை தெரிஞ்சு பேசுறாளா இல்ல தெரியாம பேசுறாளான்னு கன்ஃபியூஷனா இருக்கு.
ஆனா நான் ரொம்ப தெளிவா தான் இருக்கேன். ஒரு பிரச்சனையும் இல்ல, நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். பை. நீங்க 2 பேரும் என்ன எப்ப பார்த்தாலும் என்ன ஒரு மாதிரி திகிலாவே பார்த்துட்டு இருக்கீங்க? அது உன் கற்பனை. நாங்க எதுக்கு உன்னை அப்படி பார்க்கணும்? இவளுக்கு உண்மை தெரியுமா தெரியாதான்னு குழப்பமா இருக்குல்ல? என்ன ராதிகா திரும்ப திரும்ப அதே பேசிட்டு இருக்க? சும்மா டீஸ் பண்ணதானே நிஷா சொன்னால. நீங்க அவங்க ஹஸ்பண்ட் தானே? அவங்க போய் சொன்னா கண்டுபிடிக்க தெரியாதா? ஓ, நீங்களும் தானே அவங்க கூட சேர்ந்து போய் சொல்றீங்க, அதானே? ராதிகா, கத்தாதீங்க. நான் யூஸ் பண்ற அந்த செகண்ட் ஹேண்ட் உங்க தம்பி தானே? கரெக்டா? என்ன முழிக்கிறீங்க? பிபி ஏறுதா? என்ன இப்படி இல்லாத கதையெல்லாம் பேசுறாள் இருந்தா பிபி ஏறுது. உங்க தம்பி 5 வருஷமா லவ் பண்ணது யாருன்னு ஆதாரத்தோட கொண்டு வந்து காட்டினா தெரியும்ல? நீங்க சொல்றது கதையா இல்ல நான் சொல்றது கதையான்னு? ப்ரூஃப் இல்லாமையா இருக்கும்? இந்த வீட்டுக்குள்ளேயே கூட அந்த சாட்சி இருக்கலாம். அதுவும் எங்க ரூம்லயே கூட இருக்கலாம். எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, அத முடிச்சிட்டு வந்து ரூம்ல ஒரு சின்ன சர்ச்சிங்க போட்டா தன்னால கிடைக்க போகுது ஆதாரம். அப்புறம் இருக்கு உங்க எல்லாருக்கும். அவளுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு நிஷா. இப்பவும் எனக்கு கொஞ்சம் குழப்பமா தாங்க இருக்கு. அவ கையில எந்த ஆதாரமும் சிக்கிர கூடாது. ஒருவேளை அரவிந்த் ரூம்ல ஏதாவது வச்சிருப்பானா என்ன? வாங்க உடனே போய் செக் பண்ணி பார்க்கலாம். அவ வந்துட்டானா? இப்பதானே போயிருக்கா, வாங்க போய் பாப்போம். வந்தாலும் சமாளிச்சுக்கலாம். எனக்கு கொஞ்சம் டென்ஷனாவே இருக்கு நிஷா. நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, வர போறீங்களா இல்லையா? வா. இங்க எங்கன்னு தேடுறது நிஷா? அவ இப்ப வந்துருன்னு சொல்லிட்டு போயிருக்கா. அதுக்குள்ள எல்லா இடத்தையும் பாத்திர முடியுமா? கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருங்களேன், பாசிட்டிவா யோசிங்களேன். ஏங்க, இந்த பீரோட சாவி எங்கேயாவது இருக்கான்னு பாருங்களேன். நிஷா, இதெல்லாம் ரொம்ப தப்பு நிஷா. ஏங்க, நான் ஒண்ணு எனக்காக இத பண்ணல. ஆசைப்பட்ட ரஜினியை கட்டிக்க முடியாம இவ்வளவு போய் கல்யாணம் பண்ணிருக்கான். இருக்கிற நிம்மதியும் அவனுக்கு இல்லாம போயிடக்கூடாதுன்னு தான் நான் இந்த ரிஸ்க் எடுக்கிறேன். நீ தானே இதை ஆரம்பிச்சு வச்ச. நீ அமைதியா இருந்திருந்தா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. சரி, அப்படியே இருக்கட்டும். நான் ஆரம்பிச்சு வச்சத நானே முடிக்கிறேன். முடிஞ்சா ஹெல்ப் பண்ணுங்க, இல்லைன்னா நானே பாத்துக்கிறேன். சாவி இருக்கான்னு போய் தேடுங்க முதல்ல.
எதுவும் இல்ல நிஷா. எனக்கும் எதுவும் கிடைக்கலங்க. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. கடந்து போற கண்ணிக்கு காதலும் கல்யாணமும் கூடி வருது, கூடி வருது. ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. என்னம்மா பாக்குற? குடும்ப கஷ்டம் எல்லாம் குலதெய்வம் போல தாங்கி நிக்கிற பொண்ணுக்கு கல்யாண கலை வருது, கல்யாண கலை வருது. கண்ண போல பொண்ண பாத்துக்க கால வந்துட்டான். ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. சிந்திக்க ஒண்ணும் இல்ல, சிரிச்ச முகத்தோட சிறப்பா இருக்கும் வாழ்க்கை. அவனை நம்பு, ஆதாரமா இருப்பான். ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. உன்னைய சுத்தி சுத்தி வருவான். ஊர் உலகம் எதிர்த்து நின்னாலும் உன் கைய அவன் தான் பிடிப்பான். ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. பொடி பாப்போம். அது ஜக்கம்மா சொல்றா. பொடி பாப்போன்னு சொன்ன. ஏய் புட்ரா. எத்தனை தடவை சொல்லிட்டேன் இது சரியில்லை, சரிப்பட்டு வராதுன்னு. கேட்க மாட்டியா பார்த்திபா? ஏங்க சூப்பருங்க. எப்படிங்க கண்டுபிடிச்சீங்க? எவ்வளவு கஷ்டப்பட்டு கெட்டப்லாம் போட்டு வந்தேன். மண்டை மேல இருந்த கொண்டை ஏதாச்சும் மறந்துட்டேனா? டேய் சொன்னா கேட்க மாட்டியா நீ? கொஞ்சமாச்சும் சீரியஸா இரு பார்த்திபா. எல்லாமே விளையாட்டு இல்ல, இது வாழ்க்கை. நான் கேப்பங்க, என் மனசு கேட்க மாட்டேன்னு அடம் பிடிக்குது. இது ஏன் சரியா வராதுன்னு சொல்றீங்க? ஒரே ஒரு காரணம் சொல்லுங்க பாப்போம். உன் மனசுல என்ன இருக்குன்னு அனிதா கிட்ட உன்னால் சொல்ல முடியுமா? அனிதா கேட்கும் போது ஏன் உன்னால் டக்குன்னு சொல்ல முடியல? இந்த பொண்ண லவ் பண்றேன்னு சொல்ல யோசிக்கிற ஆள் இல்லையே நீ. அது இல்லைங்க. அதுதான், அதேதான். என்னதான் லவ் பண்றேன்னு சொல்ல முடியாம ஏதோ ஒண்ணு உன்னை தடுத்துச்சுல்ல, அதுதான் சரியா வராததுக்கான காரணம். நீங்க என்ன எனக்கு ஓகே சொல்லல, அதனாலதான் எங்க அக்கா கிட்ட சொல்ல யோசிச்சனே தவிர வேற ஒரு காரணமும் இல்ல. எப்படி போட்டாலும் கோல் அடிக்கிறானே. இப்ப அவகிட்ட சொல்லாததுதான் உங்களுக்கு பிரச்சனைனா இப்பவே போய் அவகிட்ட சொல்றேன். சொல்லிட்டா என்ன ஏத்துப்பீங்களா? முதல்ல போய் சொல்லு, அப்புறம் வந்து பேசு. ஓகே டன். காதல சொல்லிட்டு கல்யாண தேதியோட தான் வருவேன். ஜக்கம்மா கிளம்புறா, ஜக்கம்மா கிளம்புறா. அக்கா, அக்கா, அக்கா. வாடா நல்லவனே. அன்னைக்கு கூப்பிட கூப்பிட போயிட்டே இருக்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும். அதுக்கு முன்னாடி நான் உன்கிட்ட ஒன்னு கேட்கணும். என்ன கேட்கணும் இப்போ? நீ லவ் பண்ற பொண்ணு யாருன்னு சொல்லு, கல்யாணம் பண்ணி வச்சிடுறோம். அப்புறம் உன் பாடு இல்ல அவ பாடு. நாங்க உன்னை எந்த குறையும் சொல்ல மாட்டோம். அப்பாடா, அவ்வளவுதானே? இன்னைக்கு இது முடிச்சிடலாம். அப்படி சட்டுன்னு ஒரு முடிவுக்கு வா. சரி சரி சொல்லு, யார் அவ? எப்படி இருப்பா? அவளை பத்தி சொல்லணும்னா அவ அப்படியே ரஜினி மாதிரிதான்க்கா பாக்கறதுக்கு. குணத்துல எல்லாமே ரஜினி மாதிரி தான். என்னடா நினைச்சிட்டு இருக்க? உன் விளையாட்டுத்தனத்துக்கு அளவில்ல. எதை யாரோட கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்க? ரஜினி என் ஃப்ரெண்டு. இந்த மாதிரி அவளை கம்பேர் பண்ணி பேசுறவள எல்லாம் வச்சுக்காத. சூப்பர்க்கா, உண்மைதான். கம்பேர் பண்ண கூடாதுதான். நான் ஸ்ட்ரைட்டாவே சொல்லிடுறேன். சொல்லு. அது ரஜினியை தான்.
விளையாட்டு கூட இப்படி பேசுன அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நான் லவ் பண்ற பொண்ணு யாரா இருந்தாலும் ஓகேன்னு நீ வாக்கு கொடுத்திருக்க. எப்படிப்பட்டவளா இருந்தாலும் ஓகே நீ சொல்லிருக்க. ஆமா சொன்னேன். ஆனா அது ரஜினிக்கு செல்லாது. ஏன்? ரஜினிக்கு என்ன? டேய், அவ என் ஃப்ரெண்டுடா. இருக்கட்டுமே, அவங்கள மாதிரி ஒரு பொண்ணை காட்டு பாப்போம். முடியாதுடா. அவள மாதிரி யாருமே இருக்க முடியாது. அதனாலதான் அவ வேண்டான்னு சொல்றேன். புரியல. டேய், குடும்பத்துக்காக அரவிந்தியே வேண்டான்னு சொல்லிட்டான். அவ உன்னை ஏத்துக்க மாட்டான். ஏய், அவங்க விரும்பி அதை சொல்லல. சொல்ல வச்சது அவங்க குடும்பம். அரவிந்த் அவனை பத்திலாம் பேசாதக்கா. கிடைக்கவே கிடைக்காத ஒரு பிரீஷியஸான பொண்ணை மிஸ் பண்ணிட்டான். நான் அந்த தப்பு பண்ண விரும்பல. நான் கேக்குறதுக்கு பதில் சொல்ல முதல்ல. இத அவகிட்ட சொல்லிட்டியா? இத அவ அக்செப்ட் பண்ணிட்டாளா? இல்ல, பண்ணல. நீ அக்செப்ட் பண்ணிக்கோ. அவங்கள ஒத்துக்க வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. முடியாது, இது நடக்காது. இது ரெண்டுமே நீ சொல்ல முடியாது. எந்த பொண்ணா இருந்தாலும் ஒத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணி வைப்பேன் நீ எனக்கு வாக்கு கொடுத்திருக்க. சோ முடியாது, நீ சொல்ல முடியாது. பார்த்திபா, இதை எப்படி நடத்தணும்னு எனக்கு தெரியும். அதனால நடக்காதுன்னு நீ சொல்ல முடியாது. இல்ல, விளையாட்டு கூட நீ ரஜினியை பத்தி பேசாத. இந்த கல்யாணம் நடக்காது பார்த்திபா. அக்கா, இப்பவாச்சும் புரியுதா? என்கிட்ட கேட்டியே காரணம், அது அனிதா கொடுத்தாளா? ஏங்க, நானே ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ஆறுதலா 2 வார்த்தை சொல்லாம என்ன வச்சு ஃபன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒழுங்கா நான் சொல்லும் போதே கேட்டுக்கலாம்ல. இப்படி வாங்கி கட்டிக்கிட்டு தான் புரியணும்னா நான் என்ன பண்ண முடியும்? யார் என்ன பண்ணாலும் என் லவ் அப்படியே தான் இருக்கும், மாறாது. அடி வாங்கியே திருந்த மாட்டியா நீ? நான் என்ன தப்பு பண்ண திருந்துறதுக்கு? எனக்கு உங்களை பிடிச்சிருக்குங்க, அத உங்ககிட்ட சொன்னேன். அனிதா கிட்ட சொல்லுன்னு சொன்னீங்க. இப்ப அடி வாங்கிட்டு வந்து நிக்கிறேன். அவதான் இது தெளிவா நடக்காதுன்னு சொல்லிட்டான்ல. இதுக்கு மேல இத பத்தி பேச எதுவும் இல்ல பார்த்திபா. நடக்காதுன்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு போயிட்டா. நானும் அதுக்கப்புறம் அவகிட்ட பேசவே இல்ல. அது காரணம் நீங்க தாங்க. நானா? ஆமா, நீங்க தான். நீங்க தான் எனக்கு இன்னும் ஓகே சொல்லவே இல்லையே. சொன்னாதானே நான் அவகிட்ட பேசி ஓகே வாங்க முடியும். ஓ, இதுக்கு மேல அவ சம்மதிப்பான உனக்கு நம்பிக்கை வேற இருக்கா? அவ மட்டும் இல்ல, யாருமே இத டக்குன்னு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்க நியாயம் அவங்களுக்கு. நம்ம வாழ்க்கைய நாம தான் முடிவு பண்ணணும். எனக்கு தான் ஓகே இல்லன்னு சொல்லிட்டேன். ஆனா அது உண்மை இல்லையே. இப்ப நீங்க உண்மையை சொல்லணும். உங்க மனசுல இருக்கிறத ஒத்துக்கிட்டு என்ன ஏத்துக்கணும். அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் நிச்சயமா செய்வேன். ஆனாலும் உனக்கு ரொம்ப தைரியம் தான். மனசுல இருக்கிறத மறைக்காம நேர்மையா பேசுறவன் எப்பவும் பயப்பட மாட்டான். நீங்க சொல்றதெல்லாம் அப்படியே கேட்டுக்கிட்டு உங்களை விட்டு கொடுக்க நான் ஒன்னும் அரவிந்த் கிடையாது. என்ன ஆனாலும், யார் தடுத்தாலும், இந்த ஊர் உலகத்துல யார் எதிர்த்தாலும் கடைசி வரைக்கும் நான் உங்களை விட்டு கொடுக்கவும் மாட்டேன், விடவும் மாட்டேன். நீ தேவையில்லாத விஷயத்துக்குலாம் எஃபோர்ட் போட்டு உன் டைமையும் லைஃபையும் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத. அவ்வளவு அக்கறை இருந்தா என் லவ் அக்செப்ட் பண்ணிட்டு என் லைஃப்க்கு ஒரு மீனிங் கொடுங்க. நோ சான்ஸ். என் லைஃப் இப்படிதானே நான் முடிவெடுத்து ரொம்ப வருஷம் ஆச்சு பார்த்திபா. அது வேற வழி இல்லாம எடுத்த முடிவு. உங்களுக்கும் ஆசை, கனவு எல்லாம் இருக்கு. அதோட ரிசல்ட் தான் உங்க கண்ணுல அப்பப்ப தெரியுற பொசசிவ்னஸ். தோ 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 இப்ப கூட உங்க கண்ணுல அவ்ளோ காதல். அது மொத்தமும் எனக்கு தான். வெளியே போ. போடா போ. நாளைக்கும் வருவேன். போ போ.